வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பேட் டேன்னு சொல்லலாம். அ 2, 3 டேஸா வந்து குழந்தைங்க 2 பேருக்கும் மாத்தி மாத்தி உடம்பு சரியில்ல. ப்ளஸ் எனக்கும் ஃபீவரு. அ எனக்கு சரியாயிடுச்சு. பாப்பாக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஸ்டொமக் அப்செட்டு அப்படி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனோம். சரியாகல. அதுக்கப்புறமேட்டு வந்து பொன்னேரிக்கு போயிட்டு பில்ல போட்டுட்டு வந்தோம். பொன்னேரி பில்லுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு 12 வயசு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியாம வந்து ஃபீவர் அந்த கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. இல்லைன்னா லூஸ் மோஷன், ஸ்டொமக் அப்செட்டு, அப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மெடிசன் கொடுக்குறோம், ஆனாலும் சரியாகலை அப்படின்னா இது ஒரு நம்பிக்கை மூலயமா வந்து பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ பில்லை கட்டினா சரியாகும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் வந்து போய் பில்லை கட்டுவாங்க நிறைய பேர். எனக்குமே வந்து பெரிய பையனுக்கு நாங்கள் ஏற்கனவே போய் கட்டியிருந்தோம். அவனுக்கு அதே மாதிரி தான் ரொம்ப 4-5 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாகாத ஃபீவர், லூஸ் மோஷன் இருக்குது. ஆனால் வந்து பில்லை கட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப பவர். இந்த வாட்டி வந்து நாங்கள் சின்னவனுக்கும் போகலான்னு நினச்சோம், 2வது பையனுக்கு. ஆனால் உடம்பு சரியாத வரும்போது தான் அதுக்கு போகணும் வருது போல். முன்னாடியே போடணும், உடம்பு சரியாக வர நம்ம வரக்கூடாதுன்னு நினச்சோம். பில்ல போட முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி அப்புறம் போட்டுக்கலாம்னு என்ன லாங் இங்கே இருந்ததுனால அம்மா வீட்டுக்கு போகும்போது போட்டுக்கலாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டினியூவாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சரியாகலை. அப்புறம் பெரியவனுக்கு அதே மாதிரி வந்துச்சு, அவனுக்கும் சரியாகலை. அப்புறம் எனக்கு வந்துச்சு. என்னடா சுற்றி சுற்றி வருதே அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு பொன்னேரி பில்லை போட்டு வந்தோம். ஓகே, 2 பேருக்கும் க்யூர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தாங்க 2 நாள். 3rd டே ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பாப்பாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. இந்த வாட்டி வந்து நாங்கள் நார்மல் டாக்டர் பார்த்துட்டு வந்தோம். இந்த வாட்டி வந்து பேபி டாக்டர் பார்க்கலாம் சொல்லிட்டு இன்னைக்கு நான் டாக்டர் பார்க்க கிளம்புறேன். அதுதான் இன்னைக்கு அவசரமாக போயிட்டுருக்கேன், கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 2 பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால வரும்போது லேட் ஆகிடும்ட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு போகலான்ட்டு கோதுமை மாவு கரைச்சி வச்சுட்டேன். கோதுமை தோசை சுட்டுக்கலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டு போயிடலான்ட்டு இருக்கிற 2 சாமானை கழுவிட்டு ஸோ வீட்டுக்கெல்லாம் சாம்பார் போடலாம். மேக்ஸிமம் வந்து இந்த உடம்பு சரியாதப்போல வந்து சாம்பார்லாம் போடுவாங்க. ஸோ சாமி மேலே கொஞ்சம் நம்ம நம்பிக்கை வச்சு இதெல்லாம் செய்யணும். செஞ்சால் கொஞ்சம் க்யூர் ஆகிடும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் போடுறது ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் அதையுமே பார்ப்பேன். நான் ஹாஸ்பிட்டல் போகாமலாம் இருக்க மாட்டேன், வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு. ஸோ என்னோட நம்பிக்கைக்காக சாமி கும்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூப்பிட்டு போயிடுவோம். அப்படிதான் குட்டி பாப்பாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு கிளம்பிட்டுருக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. அவங்க 6:40க்கு மேலே வர சொன்னாங்க. 7 o'clock டாக்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு, சரி அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு பாப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டின்னருக்கு மாவு கரைச்சி வச்சுட்டு சாமான் தைச்சிட்டு வீடெல்லாம் ஏற கட்டிட்டு, ஏன்னா வந்து எல்லாமே பண்ண முடியாது. இன்கேஸ் பாப்பாவுக்கு இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. மெடிசன் என்ன கொடுக்கும்போது தூக்கம் வருது, இல்லை 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரும்போது தூக்கம் வருதுன்னு அழுதாங்கன்னா அவங்கள வச்சுட்டு நான் எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ பிஃபோராகவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சாம்பாரெல்லாம் போடலாம் சொல்லிட்டு சாம்பாணி போடவும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். வீட்லேயே ஒரு கொடியில் துணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காய வைக்க இடம் இல்லை. ஒரு கொடி தான் இருக்குது. அது வந்து செவ்வறு ஓரமாக இருக்குது, அங்கே காயாது. வெயில் எப்போனா வரும், லைட்டாக வரும். ஸோ அந்த டைம் மட்டும் எடுத்துகிட்டு மீதி டைமில் உள்ளே தான் போடுவேன். ஸோ உள்ள ஒரு 3 கொடி இருக்கும். ஸோ அது எனக்கு பழகிடுச்சு. வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி இருக்குது இருக்கலாம் இருக்குன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, இருக்கிறது மேலே நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பண்ணி தான் ஆகணும். சரி இப்போது சாம்பாரி போட்டதான் இடைஞ்சலாக இருக்கும் சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே கட்டு மேலே போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடு க்ளீன் பண்ணணும், பெருகிட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாம்பார் பருக்கையை போடணும். சாம்பார் பருக்கை நான் எப்படி ரெடி பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, கொட்டாங்குச்சி நான் அந்த யூஸ் பண்ணுற தேங்காயோட கொட்டாங்குச்சி அதெல்லாம் நான் ஓடெல்லாம் தூக்கி போட மாட்டேன். பத்திரமா ஒரு கவரில் சேவ் பண்ணி வச்சுப்பேன். அது எப்போ நான் இந்த மாதிரி சாம்பாரி போடும் போது யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயிலில் பொங்கல் வைப்போம் இல்லைங்களா, அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவேன். அதை தூக்கி போட மனசு வராது எனக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பாரை போட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சென்னையில் இதெல்லாம் தேட முடியாது, கட்டாலாம் தேட முடியாது இல்லையா, நெருப்பும் கிடைக்காது. அதனால கொட்டாங்குச்சி யூஸ் ஆகுது. அப்பத்துலேருந்து நான் வந்து அந்த தேங்காயோட தூக்கி போட மாட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஆடி மாதம் பொங்கல் வைப்போம், இல்லை ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கோம் பொங்கல் வைக்கணும்னு இப்போவுமே பில்லு போடுறதுக்கு சொல்லியிருக்காங்க 1 monthல பொங்கல் வைக்கணுன்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது
நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எடுத்து வைப்பேன். அதுதான் எனக்கு இப்போ யூஸ் ஆச்சு. வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் தெளிச்சிட்டு சாம்பிராணி போட்டுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பணும். ஏன்னா அங்கே டாக்டர் 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். 3 வீக்ஸ் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ சரியாக போடுறதே இல்லை. ஏதாவது ஷார்ட்ஸும் எடுக்க முடியல. நம்ம நம்ம எல்லா விதமாகவும் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு மனசும் ஒரு நிலையாக இருக்கும். அப்போல்லாம் இருந்தால் தான் நமக்கு அது ஒரு கவனம் செலுத்த முடியும். பசங்க பக்கம் உடம்பு சரியாமல் இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு அது வீடியோ போடல விருப்பம் இல்லை. அவங்களுக்கு முடிஞ்சது எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லைப்போ வீடியோவில் வாய்ஸும் வரல, பேசவும் முடியாது. ஸோ ஃபேஸும் டல்லாக இருக்கும். அதனால் நான் வந்து வீடியோ போடல. எல்லாம் க்யூர் ஆகட்டும், ரெடி ஆகட்டும் அப்புறம் வீடியோ போட்டுக்கலாம்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது இது ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். ஏன்னா 2 குட்டீஸை வந்து மேலே விட்டுருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துக்க சொல்லி விட்டுட்டேன். அவங்க பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் நான் வந்து சரி இது ரெடி பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு இந்த நெருப்புலாம் அவங்க வச்சு பண்ண முடியாது சொல்லி பண்ணேன். ஆனால் இந்த நெருப்பு போடும் போதே என் குட்டி பையன் பெரிய பையன் 2 பேருமே இறங்கி வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். வந்து சாமி போகிறத பார்த்துட்டு சின்ன பையன் வந்து கோயிலில் நம்ம விளக்கு எரியும்ல நினச்சிட்டு இருக்கும் கும்பிட்றாங்க. சரி வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு சாமி ரூமெல்லாம் ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்புறம் அப்பயே நான் உடனே கிளம்பிட்டேன். நான் இதுக்கே டைம் ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சு இதுக்கே. சரி நான் 1/2 ஹவரில் போகணும், ஆட்டோ கிடச்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ நாங்கள் ஓலோ தான் அந்த மாதிரி புக் பண்ணி போவோம். ஏன்னா இவங்களை வச்சுட்டு ஆட்டோ கொஞ்சம் நடக்கணும். ஸோ எனக்குமே முடியல அப்படின்றதுனால நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ரெடியாக விட்டு வெளியே போய் தான் புக் பண்ணணும். நான் வந்து யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் இவங்க 2 பேருமே பில்லை கட்டியிருக்கிறதுனால இந்த பில்லுக்கு சாம்பிராணி காட்டணும்னு சொன்னாங்க. சரி சொல்லி 2 பேருக்கு காமிச்சாச்சு. அப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு அடுத்தது கிளம்ப வேண்டியதாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஒரு ஸ்பீடு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வருது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தேன். சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால வந்து சடனாக எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஸோ வந்து எந்த ஒர்க்கும் இருக்காது, டிஃபன் செய்கிற வேலை தான். ஆனால் அங்கே டாக்டர் வரதை பொறுத்து என்ன ஆகும்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஏற்கனவே அந்த டாக்டர் கிட்ட நாங்கள் போயிருக்கோம். ஸோ நல்லா கேட்டுச்சு பாப்பாவுக்கு, சின்னவனுக்கு. ஸோ ஒரு இடத்துல போகும்போது நாங்கள் நார்மல் டாக்டர் பார்த்தோம். ஆக்சுவலி ஜென்ரல் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பேபிஸ்க்கு ஏதாவது வந்தால் பேபி டாக்டர் பார்ப்போம். அவங்க கொடுக்குற மெடிசன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது டக்குன்னு அவங்களுக்கு கேட்குது, நல்லா செட் ஆகுது. ஸோ கிளம்பிட்டோம், அவ்வளோதான். பாப்பா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக வேண்டியது தான். ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஒரு சின்ன பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ டவல் அவங்களுக்கு என்ன வேணும், பேம்பர்ஸு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ பூ வச்சிடலாம், பூ வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த பூ வந்து சாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால வந்து எனக்கு என்ன டேன்னு தெரியல. கிளம்பும் போது எடுத்துகிட்டு அதை நம்ம அன்றைக்கே போடணும் அப்படின்னு நினச்சேன். நான் சொன்ன மாதிரி வந்து தொடர்ந்து இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல. சரி நம்ம இப்போ டைம் இருக்குது எனக்கு. ஆக்சுவலி இப்போயுமே நான் வீடியோ போட 2-3 வீக் ஆச்சு. நான் சரியாக வீடியோ போட்டு லைவ் போட்டு அந்த ஷார்ட்ஸு லாங் எதுவுமே போடுறதில்ல. எனக்கு உடம்பு சரியில்லை. மாற்றி நம்ம அப்படி கொஞ்சம் அப்பா வந்துச்சு, நல்லா வியூஸ் போச்சு, நல்லா போச்சு என் சேனலு. ஓகே நம்ம பிக்கப் ஆகிட்டோம், நல்லா போகும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜில் வந்து சடன் டவுன் வந்து அப்படியே டவுன் பண்ணி விட்டுருது. அது இப்போ இல்லை, எனக்கு எப்போவுமே நடக்கிற ஒரே ப்ராப்ளம் இது தான். அப்படி நல்லா வியூஸ் போகுது, அப்படி நல்லா போகுதுன்ற போது ஆப்போசிட் எனக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அது எதனாலும் எனக்கு தெரியல. ஓகே அப்படின்னு நினைக்கும் போது அது என்ன சொல்ல, டைம் அழகாக கிடைக்கும், வீடியோ போட முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அது போகக்கூடாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சா ஒன்றுமே டைம் கிடைக்காது, உடம்பு சரியாமல் வந்துடும், வீட்டில் ப்ராப்ளம் வந்துடும். எப்படி தான் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது. ரீசனாக வந்து அம்மா வர வந்திருந்தாங்க. நாங்கள் லீவுக்கு ஊருக்கு போகிறதா இருந்துச்சு. ஆனால் அம்மா இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் தான் இங்கே பார்த்துக்கிட்டேன். ஆனால் இங்கே வந்து ஒரு 10 days இருந்தாங்க. அப்போ வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு, குட்டீஸை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அம்மாவுக்கு அது ஒரு நாளைக்கு 10 times மருந்து வேணும், அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஸோ எனக்கு வீடியோ முக்கியமாக அம்மா முக்கியமானு தோணுச்சு. சரி அம்மாவை பார்த்துக்கலாம், வீடியோ போடுறது அப்புறம் வச்சுக்கலாம்னு நினச்சி அது ஒரு 10 நாள் போச்சு.
அதுக்கப்புறம் அப்படின்ட்டு நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் முடியல, நாளைக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு பாப்பாக்கு. அப்போ ஆனுவல் எக்ஸாம் அதெல்லாம் வரல. அதுக்கு முன்னாடி தான் அவங்க உடம்பு சரியாம இருந்துச்சு. இப்படி அடிக்கடிக்கு லீவ் போடுறதுனால அவங்க எஜுகேஷனும் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. கண்டினியூவாக போகிறது அங்கே எடுக்கிற பாடம் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு புரியும். இவங்க விட்டு விட்டு போகிறதுனால சரியாக புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. என்ன பண்ணுறது, உடம்பு சரியாப்போ அனுப்பவும் முடியாது இல்லையா? வீடியோவை கண்டினியூவாக போடல, விட்டுட்டு போடுறேன்னு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுறாதீங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒன்று போட்டுருங்கன்னு கேட்டேன். ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. இவங்க வந்து வெளியே இருக்க சொல்லிட்டு ஸ்லிப்பர் போட்டுட்டு அதோட வீடை பூட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டு அதோட வந்தவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போய் வீடியோ வேகமாக ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. போய் டாக்டரும் பார்த்தாச்சு. நாங்கள் போய் ஒரு 1/2 அன் மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் தான் டாக்டரே வந்தாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் லேட் ஆகிடுச்சு, 8:39 ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு. டிஃபன் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ போகும்போது வீடியோ எடுக்க முடியல. ஸோ வரும்போது தான் வீடியோ எடுத்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இருட்டு, நாங்கள் போகும்போது வெளிச்சமாச்சு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.